7 வருடங்களுக்கு முன்னாடி ஹீரோவை வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜ் லைஃப் முடிஞ்சு வேலைக்காக சில மாசங்களை வீணடிக்காம இப்பயே வந்து வேலைக்கான இன்டர்வியூக்கு வந்து போறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு வந்து விஷ் பண்றான். எப்படியும் தனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸோட ஹீரோ வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அவனை கடந்து ஒரு பர்சன் வந்து வேகமா ஓடுறான். அவன் சூசைட் பண்றதுக்காக ஒரு கார் முன்னாடி போய் நிக்கிறான். கார் வந்து அவன் மேல மோதிடுது. அவன் பறந்து போய் விழுகிறான். ஹீரோ முன்னாடி விழுகிறான். ஹீரோ வந்து அவனை வந்து காப்பாத்துறதுக்காக வந்து போறான். சாகிற தருவாயில அந்த மனுஷன் எதையோ பேசணும்னு நினைக்கிறான். ஆனா அவனால பேச முடியல. ஹீரோவோட அந்த கோட்டை வந்து கெட்டியா வந்து பிடிச்சுக்கிறான். அப்படியே அந்த பர்சன் வந்து இறந்து போயிடான். ஹீரோ வந்து ரொம்ப பயப்படுறான். இறந்து போன அந்த மனிதனோட கை ஹீரோவோட கோட்டை வந்து கெட்டியா வந்து பிடிச்சிருக்கு. ஹீரோ வந்து ரொம்ப படாத பாடுபட்டு அந்த கையை வந்து எடுக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப பதட்டமா இருக்கு. அந்த பதட்டத்தோட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அவனோட முதல் இன்டர்வியூக்காக போன அந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியோட பேர் டேகாங். 4 பேராக வந்து இன்டர்வியூ வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹீரோ வந்து பதட்டத்தில் இருந்தனால அவனால் வந்து பதில் சொல்ல முடியாது. திரும்பவும் அந்த கேள்வியை வந்து கேட்க முடியுமா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். ஒரு கேள்வியை கூட உன்னால் வந்து ஒழுங்காக கவனிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவர் வந்து அவனை பார்க்குறாரு. ஹீரோ வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து ஃபெயில் ஆயிடுறான். ஹீரோ அவனோட காலேஜ் படிப்புக்காக எஜுகேஷன் லோன் வந்து வாங்கியிருப்பான். எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வேலை தேவைப்படுது. ஆனால் இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா அவனால் வந்து கடனை வந்து கட்ட முடியாது. தன்னோட படிப்புக்கேற்ற வேலை வந்து கிடைக்காததுனால அவன் வந்து கிடைச்ச வேலையை வந்து பார்க்குறான். இந்த 7 வருஷத்தில் அவன் நிறைய பார்ட் டைம் ஜாப் வந்து போயிட்டான். கொரோனா வேற 2 வருஷம் வந்ததில் அவன் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுறான். கடன் சுமை அதிகமாகிடுது. ஃபினான்ஷியலாக அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் கூட காலேஜில் படித்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களோட தகுதிக்கேற்ற வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து டிரைவரா டெலிவரி பாயா அவனோட ஆசைப்பட்ட வேலையை வந்து பார்க்க முடியாமல் கிடைச்ச வேலையை பார்த்துட்ருக்கான். 7 வருஷமாக இப்படி நிலையில்லாத வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகும்போது வாட்ஸ்அப்பில் அவனுக்கு வந்து மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பும்போது அவனோட மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும். அவனுக்கும் தகுதியான வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்க பெற்றுக்கணும்னு ஆசை தான். எல்லாரோட வாழ்க்கையும் வேகமாக நகர்ந்துட்டு இருக்கும்போது அவனோட வாழ்க்கை மட்டும் பின்தங்கியே இருக்குது. ஆனாலும் அவனோட நம்பிக்கையை அவன் இழக்கலை. அவன் ஆசைப்பட்ட வேலைக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அவன் வந்து வளர்த்துட்ருக்கான். 7 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் வந்து அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணானோ அந்த கம்பெனிக்கே திரும்ப போகிறான். ஃபைனல் இன்டர்வியூ நடக்குது. இதில் செலக்ட் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும். இதுக்காக 1 மாதம் அவனோட பார்ட் டைம் ஜாபெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கான். அவனை 3 பேர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் ஒரு பர்சன் கேட்குறாரு, நீ படித்த படிப்புக்கும் நீ பண்ண பார்ட் டைம் ஜாபுக்கும் சம்மந்தமே இல்லையே. 7 வருஷம் இந்த வேலை சம்மந்தமாக ஏதாவது வந்து ஒரு பார்ட் டைமில் நீ இருந்த அப்படின்னா நான் ஒன்று கன்சிடர் பண்ணலாம். 2வது இன்டர்வியூ பண்ணுறவர், உனக்கு கொடுக்குற சான்ஸை ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து கொடுத்துட்டு போயிடலாமே, நாங்கள் சம்பளமும் வந்து கம்மியாக கொடுத்துக்கலாம். 2 பேருமே அவங்ககிட்ட வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க. பட் 3வதாக வந்து ஒரு ஆள் வந்து அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறான். உன்னோட அப்பா 5 வயசில் இறந்துட்டாரு. உன்னோட அகாடமிக் ரிசல்ட்லாம் வந்து நல்லா இருக்குது. நிறைய பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ணியிருக்க. அப்படியும் இந்த வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸும் உன்கிட்ட இருக்குது. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் உன்கிட்ட இருக்குது. உண்மையாகவே உன்னோட ஹார்ட் ஒர்க்கை நான் பாராட்டுறேன் அப்படின்னு அந்த பர்சன் வந்து சொல்கிறாரு. ஹீரோக்கு வந்து கண் கலங்கிடுது. தன்னோட ஹார்ட் ஒர்க்கை ஒருத்தவங்களாவது வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்களே அப்படின்னு வந்து அவன் சந்தோஷப்படுறான். இன்டர்வியூ முடிஞ்சு வெளியில் வரும்போது அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியும் வந்து நமக்கு வந்து வேலை கிடைச்சிடும் அப்படின்னு. அப்போ வந்து ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. அவன் அவனோட ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு ஒரு கம்பெனியில் வந்து அவன் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அவன் இது வரைக்கும் சேமித்த பணம் எல்லாத்தையும். ஆனால் அது ஒரு ஸ்கேம். அவனோட ஃப்ரெண்டும் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கான். ஹீரோ வந்து சேமித்த பணம் எல்லாமே வந்து போயிடுச்சு. அவனோட ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டான். அந்த வீடு வந்து பூட்டியிருக்கு. ஹீரோ அங்கே போய் பெரிய கலாட்டா பண்ணுறான். அந்த கதவெல்லாம் வந்து உடைக்கிறான். உடனே பக்கத்தில் இருக்கவங்க போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் கோபத்தில் வந்து அந்த மாதிரி வந்து கதவு உடைச்சிட்டேன். நான் பண்ண குற்றத்தை விட நிறைய பேர்த்தோட பணத்தை வந்து இந்த மாதிரி வந்து இல்லீகலாக வந்து ஏமாற்றிருக்காங்க. என்ன வந்து விசாரிக்கிறத விட அந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கத்துறான். அவன் வந்து அவ்வளோ கோபத்தில் இருக்கான். பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி கண்ட ஸ்கேம்லலாம் போய் மாட்டிக்கிறது, அதுக்கப்புறம் எங்கள் உயிரை நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க. உங்கள் மேலே தப்பு இருக்குது, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு மன்னிப்பு கடிதம் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்து போங்க அப்படின்னு வந்து அந்த போலீஸ் வந்து சொல்கிறாரு. சேமித்த பணம்லாம் போயிடுச்சு. ஃப்ரெண்டு வந்து ஊரை விட்டே ஓடி போயிட்டான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறதுக்காக வந்து ஹீரோ வந்து போகிறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நல்ல ஒரு ஜாபில் வந்து இருக்கா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து யாரோ வந்து காரில் வந்து இறக்கி விடுறாங்க. அவளுக்கு வந்து ஒரு பூங்கொத்தெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவளும் வந்து ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்கா. இது தூரத்துலேருந்து ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவள்கிட்ட வந்து ஒரு என்வலப்பை வந்து கொடுக்குறா. இந்த மாதம் வந்து நீ பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து போயிருக்க மாட்டேன், உன்னோட ஃபைனல் ப்ராஜெக்ட்னால இதை வச்சுக்க அப்படின்னு வந்து கொடுக்குறான். அவனோட ஈகோ வந்து ஹர்ட் ஆகுது. நான் கூட இருக்கனால அவளுக்கு வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகிறதில்ல.
7 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் அவளுக்கு வந்து இன்னும் மேரேஜ் ப்ரொபோசலே பண்ணலை. ஏன்னா நானே வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆகலை. இப்போ கூட அவள் வந்து எனக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறா. என் கூட இருந்தால் அவளோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும். நம்ம 2 பேரும் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஒரு லாசர் கூட வந்து நீ இருக்க வேண்டாம். என் கூட இருந்தால் உன்னோட லைஃப்பும் வந்து நல்லா இருக்காது, உன்னோட ஃப்யூச்சரும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்த என்வலப்பை அவளோட கையிலேயே வந்து திணிச்சிட்டு அங்கேருந்து வந்து போகிறான். 7 வருஷம் லவ் பண்ண பொண்ணை அவளோட நன்மைக்காக ஹீரோ வந்து பிரேக்கப் பண்ணுறான். மழையில் நனைஞ்சிட்டே வந்து ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கு வந்து போகிறான். அவன் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் வெளியில் வந்து வச்சுருக்காங்க. அவனோட வீடு வந்து பூட்டி இருக்கு. அவனோட வாடகையை சரிவர தராமல் இழுத்தடிச்சிட்டு இருக்கனால அந்த வீட்டோட ஓனர் வந்து அவனோட பொருட்கள் எல்லாத்தையும் வந்து வெளியில் வச்சிடுறாரு. அந்த வீட்டை வந்து பூட்டிட்டு கதவுல வந்து ஒரு நோட்டீஸ் வந்து வச்சிருக்காரு. 2 நாளில் இந்த வீட்டில் தங்குறதுக்கு வேற ஒருத்தவன் வந்து வாடகைக்கு வந்து வரப்போறான். உன்னோட ஜாமான் ஜட்டெல்லாம் எடுத்துட்டு நீ வந்து கிளம்பிடு அப்படின்னு வந்து எழுதியிருக்கு. மழையில் அவனோட லேப்டாப், அவனோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாருமே வந்து நனைஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் எடுத்து வந்து ஒரு ஓரமாக வந்து வைக்கிறான், மழை படாத மாதிரி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலையில் வரைக்கும் அப்படியே வந்து உட்காந்துருக்கான். இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணால தனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி. ஆனால் அந்த இன்டர்வியூவில் வந்து ஃபெயில் ஆகிருக்கான். நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னு அவனோட மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்திருக்கு. வேலை இல்லை, சேமிப்பு பணம் போயிடுச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து பிரேக்கப் பண்ணிட்டான். 2 நாளில் வேறு வீடு வந்து பார்க்கணும். ஆனால் அட்வான்ஸ் கொடுக்க கையில் பணம் இல்லை. மழையில் நனைஞ்சு போன தன்னோட காலேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து பார்க்குறான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கத்தியை வந்து அழுகிறான். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறான். நேரமான ஒரு கட்டிடத்து மேலே வந்து ஏறி நிற்கிறான். அப்போ அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் மேலே அவன் படித்த காலேஜோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓடுது. இந்த காலேஜில் படித்த எல்லாத்துக்கும் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான கம்பெனியில் 100% பிளேஸ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி தான் நானும் ஏமாந்து போனேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட கண் முன்னாடி ஒருத்தவன் வந்து தற்கொலை பண்ணியிருப்பான். அவன் தான் வந்து இப்போ ஹீரோக்கு வந்து ஞாபகம் வரான். நீ மட்டும் அன்றைக்கி என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ நானும் உன்ன மாதிரியே வந்து தற்கொலை பண்ண போகிறேன். நான் அடுத்த நாள் வாழ்கிறத நினச்சி தான் வந்து பயப்படுறேன். நான் சாகிறத நினச்சி பயப்படலை. மரணத்தை கண்டு நான் ஏன் பயப்படணும்? மரணம்ங்கிறது இந்த வாழ்க்கையோட ஒரு முடிவு, என்னோட வலியோட ஒரு முடிவு. மரணங்கிறது ஒன்றுமே இல்லை, எனக்கு வாழ்க்கையை வாழ்கிறது தான் நரகமாக இருக்குது அப்படின்னு தன்னோட தற்கொலை கடிதத்தில் எழுதியிருக்கான். அந்த நேரத்தில் அவனோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. அந்த காலை எடுக்காமல் அவன் வந்து அந்த பில்டிங்லேருந்து குதிச்சிடுறான். ஹீரோ வந்து கண்ணை திறந்து பார்க்குறான். நான் என்ன உயிர் பிழைச்சிட்டேனா அப்படின்னு வந்து சுற்றி முற்றி வந்து பார்க்குறான். சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா, சொர்க்கம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வந்து பார்க்குறான். ஆனால் ஹீரோ வந்து ஃப்ளைட்டில் இருக்கான். அவனுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. அவனோட கண் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. மரணத்தை கண்டு உனக்கு பயம் இல்லையா? வாழ்க்கையே உனக்கு நரகமாக இருக்கா? அவனோட சூசைட் லெட்டரை தான் அவள் வந்து படிச்சுட்ருக்கா. அவனை வந்து மார்க் பண்ணுற மாதிரி வந்து அதை வந்து படிக்கிறா. அவளோட கண்ணை வந்து காட்டுறாங்க. அவள் வந்து நார்மலான ஒரு பொண்ணு கிடையாது. அவள் தான் வந்து மரணம். சுற்றி வந்து ஒரு பெரிய கடல் இருக்குது. அந்த கடலில் இருக்கக்கூடிய கடல் நீர்லாம் வந்து ஒரு செந்நிறமாக வந்து இருக்குது. சுற்றியும் வந்து ஒரு புயல் அடிக்கிற மாதிரி வந்து இருக்குது. நடுவில் ஒரு உயரமான மேல்தளம் இருக்குது. அதில் தான் வந்து ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். மரணத்தை அவமதிக்கிறியா? நீ என்ன அவமதிக்கிறியா? மரணத்தை கண்டு உனக்கு பயம் இல்லையா? உன்னை பயப்பட வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே வந்து தூக்குறான். கீழே வந்து கடலில் வந்து பார்க்குறான். அந்த கடல் முழுவதும் ஒரு காலத்தில் மனிதர்களாக இருந்து இறந்து போய் ஒரு மான்ஸ்டராக மாறி இருக்கக்கூடிய பல மிருகங்கள் வந்து அங்கே இருக்குது. என்னை விட்டுறாத விட்டுறாத அப்படின்னு வந்து ஹீரோ வந்து பயப்படுறான். ஆனால் மரணம் வந்து ஹீரோ வந்து கடலுக்குள்ளே வந்து விட்டுடுறான். ஹீரோ வந்து கத்திட்டே வந்து கண்முழிக்கிறான். பார்த்தா திரும்ப வந்து அவன் வந்து ஃப்ளைட்டில் வந்து இருக்கான். இந்த மனிதனோட உடம்புக்குள்ளே உன்னோட ஆன்மா இருக்குது. இந்த மனிதன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சாக போகிறான். அவனோட சாவை நீ தடுத்துட்ட அப்படின்னா அந்த மனிதனோட உடம்புக்குள்ளே உன்னோட மீதி வாழ்நாளை நீ வாழலாம். அதை சொல்லிட்டு மரணம் வந்து மறைஞ்சிடுது. அது மறைஞ்ச உடனே அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே வந்து ஆட ஆரம்பிக்குது. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ஹீரோவால் வந்து என்ன பண்ண முடியும்? அவன் வந்து சீட் பெல்ட்டை வந்து போட்டுக்கிறான். உயிர்காக்கக்கூடிய லைஃப் ஜாக்கெட் வந்து போட்டுக்கிறான். அப்போ வந்து ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து வரா. பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, சின்னதாக வந்து ஒரு ஷேக் தான், அதுக்கப்புறம் வந்து எதுவும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறா. ஆனால் வந்து ஹீரோ வந்து பயப்படுறான். அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து சொன்ன மாதிரி அந்த ஃப்ளைட் வந்து ஆறுறதை வந்து நிப்பாட்டிடுது. கண்ணாடியில் தன்னோட முகத்தை வந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு யங்கான ஒரு பர்சனோட உடம்புக்குள்ளே தான் அவன் இருக்கான். அப்போ ஏதோ வந்து ஒரு ஒளிர்ற மாதிரி ஒரு விஷயம் அவன் கண்ணு முன்னாடி வந்து தெரியுது. ஹீரோவோட உடம்புக்குள்ளே அந்த ஒளி வந்து போயிடுது. அந்த ஒளி வேறு எதுவும் இல்லை, அவன் எந்த மனுஷனோட உடம்புக்குள்ளே இருக்கானோ அந்த மனுஷனோட நினைவலைகள். 7 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் வந்து அவன் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்து ரெஸ்யூம் கொடுத்துருந்தானோ அந்த கம்பெனியோட ஓனரோட 2வது பையன். அந்த 2வது பையனோட உடம்புக்குள்ளே தான் இப்போ ஹீரோவோட ஆவி இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கும் அவனோட அண்ணனுக்கும் வந்து காம்படிஷன் இருக்கும். அடுத்து யார் வந்து சிஇஓவாக வந்து அவங்க அப்பாவுக்கு அப்புறம் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு. மூத்த பையனை விட 2வது பையன் வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்கனால அவனோட அப்பாவும் வந்து 2வது பையனுக்கே அவனோட சொத்தில் இருக்கிற பெரும் பகுதியை வந்து கொடுத்துட்றாரு.
அந்த பணக்காரனோட உடம்புல தான் நம்ம இருக்கோமா? அந்த பணக்காரனுக்கு நிறைய வீடு இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது, அவனுக்குன்னு வந்து ப்ரைவேட்டாக ஜெட் இருக்குது. அந்த பிரைவேட் ஜெட்டில் தான் இவன் வந்து பயணிச்சுட்டு இருந்திருக்கான். அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இனிமேல் இல்லை. இந்த மாதிரி ஒரு பணக்காரனோட வாழ்க்கையை வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ இவனோட உடம்புலையே நான் வந்து சந்தோஷமாக வந்து வாழ போகிறேன். ஹீரோ வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த செகண்டில் வந்து அந்த ஃப்ளைட்டோட இன்ஜின் வந்து தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ வந்து எப்படியாவது வந்து உயிர் பிழைக்கணும், இந்த பணக்காரனோட உடம்புல வந்து வாழணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறான். அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் மூவ் ஆகுது. ஒரு பொருள் வந்து வேகமாக வந்து ஹீரோ மேலே இடிக்க பார்க்குது. அவன் வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிக்கிறான். ஃப்ளைட்டோட ஒரு பகுதி அப்படியே வந்து பிஞ்சு போகுது. ஃப்ளைட்டில் அந்த பணக்காரனுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அப்படியே வந்து வெளியில் வந்து வீசி அடிக்கப்படுறாங்க. அந்த சமயத்தில் கூட ஒரு ஏர் ஹோஸ்டஸை வந்து ஹீரோ வந்து காப்பாற்ற வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் அவளும் வந்து அப்படியே வந்து காற்றுல வந்து வீசப்படுறா. ஃப்ளைட் முழுக்க வந்து தீ பத்துது. அந்த பணக்காரன் வந்து அப்படியே வந்து எரிஞ்சு வந்து செத்து போடுறான். அவனுக்குள்ளே இருந்த ஹீரோவோட ஆன்மா வந்து அப்படியே வந்து கண்முழிக்குது. ஹீரோ வந்து இப்போ வந்து நரகத்தோட வாயிலில் வந்து இருக்கான். அந்த நரகத்தில் ஒரு கிளாக் இருக்குது. அது வந்து 12லேருந்து 11 வந்து மாறுது. 12 வாய்ப்பில் நீ ஒரு வாய்ப்பை வந்து இழந்துட்ட. மரணம் வந்து வரிசையாக வந்து 11 புல்லட்டை வந்து வச்சுருக்கு. இந்த புல்லட்டால் ஹீரோவோட தலையில் வந்து அது ஷூட் பண்ணும்போது ஹீரோ வந்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே வந்து போவான். மொத்தம் வந்து ஹீரோக்கு வந்து 12 சான்ஸ், 12 வித்தியாசமான மனிதர்களோட உடம்புக்குள்ளே வந்து அவன் வந்து போக போகிறான். அந்த 12 பேருமே சீக்கிரமே வந்து சாக போகிறாங்க. அந்த சாவை வந்து இவன் வந்து தடுத்துட்டான் அப்படின்னா அந்த பர்சனோட உடம்புக்குள்ளேயே அவன் வந்து தன்னோட மீதி நாட்களை வந்து வாழ்ந்துடலாம். ஆனால் அந்த 12 தடவையும் அவன் வந்து தோத்துட்டானா, அந்த 12 தடவையும் அவன் இறந்துட்டான் அப்படின்னா மீளாத நரகத்துக்குள்ளே வந்து அவன் போயிடுவான். அவனை யாராலையுமே வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு மரணம் வந்து அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஹீரோவை வந்து அடுத்த வாழ்க்கைக்குள்ளே வந்து போகிறதுக்காக மரணம் வந்து கன்னில் வந்து புல்லட்டை வந்து செட் பண்ணுது. இது ஒரு கேம் மாதிரி. இதில் வந்து நீ வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னா உனக்கு வந்து ஒரு வாழ்க்கை வந்து பரிசாக வந்து அளிக்கப்படும். இதில் தோத்த அப்படின்னா அங்கே ஒரு கதவு தெரியுது இல்லையா, அதுக்கு பின்னாடி நரகம் இருக்குது, அந்த நரகத்துக்குள்ளே நீ போயிடுவ அப்படின்னு வந்து அந்த மரணம் வந்து சொல்லுது. ஹீரோ வந்து அந்த கேமை வந்து விளையாடுறதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். மரணம் வந்து உடனே அவனை வந்து நரகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது. எரிமலை குழம்பெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த நரகம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் வந்து ஹீரோ வந்து பயப்படுறத வச்சே அந்த நரகம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. அந்த நரகத்தில் வந்து ஹீரோவால் ஒரு நிமிஷம் கூட வந்து இருக்க முடியல. உன்னோட வாழ்க்கை தான் நரகம்னு சொன்னேன், ஆனால் நரகத்தில் வந்து உன்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. ஆனால் நீ வந்து உயிரோடு இருந்திருந்த அப்படின்னா உனக்கு வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கும். வாழ்க்கை வந்து கடவுள் தந்த பரிசு அப்படின்னு வந்து அந்த மரணம் வந்து சொல்லுது. வாழ்க்கை வந்து கடவுள் தந்த பரிசு அப்படின்னு வந்து மரணம் சொன்ன உடனே ஹீரோக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருக்கும் வாழ்க்கை வந்து ஒரு பரிசு கிடையாது. வேணா சில பேருக்கு மட்டும் அப்படி இருக்கலாம். எனக்கு வந்து கண்டிப்பாக அப்படி கிடையாது. என்னோடய வாழ்க்கை எனக்கு வந்து நரகம்தான் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். நான் இனிமேல் வாழவே வேண்டாம் அப்படின்னு தான் தற்கொலை பண்ணேன். எனக்கு வேறு ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ளே வந்து வாழ வந்து விருப்பம் இல்லை. நான் வாழவே வந்து விரும்பலை அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். இந்த விளையாட்டை நீ விளையாடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மரணம் வந்து அவனை வந்து ஷார்ட் பண்ணிடுது. ஹீரோ வந்து அவனோட 2வது வாழ்க்கைக்குள்ளே வந்து போகிறான். பார்த்தா வானத்துலேருந்து அவன் வந்து கீழே வந்து குதிச்சிட்டு இருக்கான். ஒரு ஒளிர வந்து பொருள் வந்து அவனோட உடம்புக்குள்ளே வந்து போகுது. அதுதான் அந்த மனிதனோட நினைவலைகள். எந்த மனிதனோட உடம்புக்குள்ளே ஹீரோவோட ஆன்மா போதோ அந்த மனிதனோட உடல் பலம், அவனோட திறன் எல்லாமே வந்து ஹீரோக்கு வந்து வந்துடும். அந்த மனிதனோட வாழ்க்கையில் நடந்த எல்லா நினைவலைகளும் ஹீரோக்கும் வந்து இருக்கும். இந்த 2வது மனிதன் வந்து ஒரு சாகச விரும்பி உயிரை பணையம் வச்சு சாதனை செய்கிறதுல அவனுக்கு வந்து அல்லாதி விருப்பம். இவன் வந்து நிறைய கின்னஸ் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கான். இப்போ வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வானத்துலேருந்து வந்து குதிக்க போகிறான். பேராஷூட்டே இல்லாமல் வந்து குதிக்க போகிறான். கீழே வந்து அவன் வந்து சேஃபாக லேண்ட் ஆகுறதுக்கு ஒரு திடல் வந்து அமைச்சிருக்காங்க. அதில் வந்து அவன் லேண்ட் ஆகிட்டா போதும், அவன் வந்து அதில் வந்து ஜெயிச்சிட்டான். இந்த சாகச விரும்பிக்கு ஒருத்தவன் வந்து ஸ்பான்சர் வந்து பண்ணுறான். அந்த ஸ்பான்சரோட முகத்தை வந்து நமக்கு வந்து காட்ட மாட்டாங்க. அந்த சாகச விரும்பிய இந்த ஸ்பான்சர் தான் வந்து இந்த ஒரு சாதனையை வந்து நீ பண்ண அப்படின்னா உனக்கு நான் $3 பில்லியன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஆசை காட்டியிருக்கான். அந்த $3 பில்லியன் தான் இப்போ வந்து அவன் வந்து வானத்துலேருந்து வந்து குதிச்சிட்ருக்கான். இந்த நினைவலைகள் வந்து ஹீரோக்கு வந்து வருது. நம்ம வெற்றிகரமாக வந்து லேண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து $3 பில்லியன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹீரோ வந்து தற்கொலை பண்ணதுக்கு காரணமே அவன்கிட்ட வந்து பணம் இல்லாததுனால தான். அதனால இயற்கையாகவே ஹீரோக்கு வந்து ஒரு உந்துதல் ஏற்படுது. அதுவும் இல்லாமல் இப்போ அவன் யாரோட உடம்புல இருக்கான் அப்படின்னா ஒரு சாகச விரும்பியோட உடம்புல இருக்கான். அதனால் இயற்கையாகவே வந்து அவனுக்குள்ளே இருக்கிற சாகச உணர்வு இவனுக்கும் வந்து வந்துடுது. கரெக்டாக அவன் எந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகணுமோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி போய் வந்து விழுந்துடுறான். அவ்வளோ தூரத்துலேருந்து அவனோட பாடி வந்து விழுந்தனால அப்படியே வந்து சிதறி போயிடுது. மீதி கதையை நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.